கௌதமிய செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 10th மேக்ஸ்க்கான கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா அதை பற்றின அப்டேட்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதே மாதிரி பேப்பரை உங்களுக்கு எப்படி திருத்த போகிறாங்க இந்த மேக்ஸ் பேப்பரை, அதே மாதிரி கிரேஸ் மார்க்ஸ் எத்தனை மார்க் இருக்குது, அண்ட் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் சொல்லி எல்லாம் பார்த்தலாம்ப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. அண்ட் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ணி வச்சு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் எல்லாம் 1 மார்க் ஃபஸ்ட் கிராக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 14 மார்க்கில் ஒரு 12 பேங்க் புக் பேக் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? ஸோ 8,6 இதுதான் உங்களுக்கு ஆன்சரு. அண்ட் செகண்ட் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி, ஓகேங்களா? ஸோ குவாட்ரட்டிக் அதான் ஆன்சர் உங்களுக்கு. அண்ட் தேர்ட் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸோ 2 அதான் ஆன்சர் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபோர்த் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி, ஓகேங்களா? ஸோ 14280 14,280 இதுதான் உங்களுக்கு ஆன்சரு. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2, ஓகேங்களா? ஸோ x is equal to -1, y is equal to 2, z is equal to 3 இதுதான் உங்களுக்கு ஆப்ஷனு. அண்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 4, ஓகேங்களா? ஸோ 4 × 3 இதுதான் உங்களுக்கு ஆன்சரு. மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் செவன்த் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? ஸோ 13 மீட்டர் இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அண்ட் எயித் ஒன்றுக்கு பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் சி, ஓகேங்களா? ஸோ 3:3,5 அதான் ஆன்சர். அண்ட் நைன்த் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி, ஓகேங்களா? parallel to y axis இதுதான் ஆன்சரு. அண்ட் 10th ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? ஸோ 2 தான் உங்களுக்கு ஆன்சர். அண்ட் 11th ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணால் 4x சென்டிமீட்டர் இதுதான் உங்களுக்கு ஆன்சரு. நான் அதான் ஆன்சர் தப்பாக சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா, திருத்துங்க என்ன, ஓகேவா? ஸோ 12th ஒன்றுக்கு பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? ஸோ 2 × 1 இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. அண்ட் 13, 14க்கு ஒரே ஆன்சர் தான். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 13th ஒன்றுக்கு பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸோ பி 2 தான் உங்களுக்கு ஆன்சர். And 14th one, probability of red marble sighted at a random from a jar containing P red and Q blue and R green marbles. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 14 உங்களுக்கு ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸோ P divided by P plus Q plus R. ஸோ 11 மார்க்கில் எத்தனை கரெக்டாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 5 மார்க்ஸ்லேருந்து வரலாமா? ஏன்னா 5 மார்க்ஸ் தான் நம்ம சொன்னதெல்லாம் வந்திருக்கேன்னு பார்த்துடலாம். 5 மார்க்ஸ் கண்ணை மூடிட்டு நான் சொன்னதுலேருந்து 2 வந்துருச்சு. ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தே 2 வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். 10 மார்க் ஆச்சா? ஸோ இங்கேயும் உங்களுக்கு 10 மார்க் ஆச்சு. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் பிட்வீன் 300 and 600 விச் ஆர் டிவிசிபிள் by 7. இதுவும் ஈஸி தான். 3 5 மார்க் ஆச்சு. அதே மாதிரி 4வது 5 மார்க்கு nth டேமு. ஸோ நேச்சுரல் சொன்னேன் இல்லையா, இது வந்துருச்சு. 4 ஆச்சு. ஃபஸ்ட்டு 4 5 மார்க் லட்டு மாதிரி அப்படியே வந்துருச்சு இப்போ சொன்னதில். 5வதும் பாருங்கள் மேட்ரிக்ஸு. கைஸ் 5 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் 5மே நம்ம சொன்னது வந்துருச்சு. இதே மாதிரி தான் போன வருஷம் வந்துச்சு. வேறு லெவல் லக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. 5 மார்க்கை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். சிம்பிளான கொஸ்டின் பேப்பர்னு 5க்கு 5மே எழுதியிருப்பீங்க சூப்பராக. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லலை, இதெல்லாம் வரல, ஓகே. இதெல்லாம் ஆனால் படிச்சிருவங்களுக்கு வந்திருக்கும். இது சிம்பிள் தான். பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டாப்பர்ஸ்க்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் 34 35 36 37 இதெல்லாம் நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. 37 38 38 இல்லை நம்ம சிலபஸில். 39 இல்லை. 40 நம்ம சிலபஸில் இல்லை. 40 இருக்குது. ஸோ 11th சாப்டர் பாருங்கள், ஸ்டாட்டிக்ஸு இதுவும் சிம்பிள் தான் எழுதியிருப்பீங்க. 41 ப்ராபபிலிட்டி. ஸோ அங்கேயும் நான் 6 5 5 மார்க் சொன்னேன்னா இங்கே பாருங்கள் 6 7 நான் சொன்ன மாதிரி 7 5 மார்க் வந்துச்சா? பார்த்தீங்களா எத்தனை சாப்டர் இருக்குது. பட் இத்தனை சாப்டர்லையும் நம்ம கெஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 7 5 மார்க் எழுதுற மாதிரி ஈஸியான இதுதான் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. 7 5 மார்க் கிட்டத்தட்ட முக்கிய படித்தவங்களும் பார்த்தா அவ்வளோதான் எழுதியிருப்பாங்க. ஆவரேஜாக நான் சொன்னது படிச்சவங்களும் அதான் எழுதியிருப்பீங்க. இங்கே உங்களுக்கு 35 மார்க் ஆச்சு. அங்கே ஒரு கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க், அங்கே ஒரு 30 மார்க் ஆச்சு. கிட்டத்தட்ட இங்கே உங்களுக்கு 65 மார்க் ஆச்சு. 2 மார்க்லாம் எதுவும் சேர்த்தாமே. ஸோ 42 உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ அடுத்து கிராஃப் ஜாமெட்ரியில் ஈஸியாக போட்டிருப்பீங்க. 2 மார்க் பார்க்கலாமா? 2 மார்க் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சான்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லைப்பா. ஏன்னா இந்தளவுக்கு ஈஸியாக கேட்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஒன்று கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 11th சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 11th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th சாப்டர் 12th சாப்டர் மேட்ரிக்ஸ் வந்து 2 மார்க்கும் இருக்குது, 5 மார்க்கும் இருக்குது. இங்கே ஒரு 6 மார்க் பாருங்க. இங்கே ஒரு 2 மார்க் இருக்கா? அதே மாதிரி இங்கே ஒரு 2 மார்க் இருக்கா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர்ஸு. அப்புறம் ப்ராபபிலிட்டி இது எழுதியிருப்பீங்க. இதே உங்களுக்கு 4 மார்க் ஆச்சு. 28 கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் சம் போட்டிங்களா? மேட்ரிக்ஸ் பாருங்கள், மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஆஃப் 9 + 3 + 1. அப்புறம் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்களா? ஆமாம் கேட்டிருக்காங்க. 2 கேட்டிருக்காங்க. இதே உங்களுக்கு 4 2 மார்க் ஆச்சு. இங்கே ஒரு 8 மார்க் ஆச்சு. அங்கே ஒரு 35.
ஸோ 43, அங்கே ஒரு 30, 53, 63, 73 மார்க். 1 மார்க் ஒரு 2 மார்க் குறைச்சா கூட 71 மார்க், அசால்ட்டாக 70 மார்க் எடுத்துருக்கலாம் சிம்பிளாக. இல்லை எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, எத்தனை மார்க் வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக 70 கம்மியாக யாருமே மார்க் வாங்க முடியாது. ஃபெயில் ஆகிறவங்க கூட நீங்கள் 70 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது கொஸ்டின் பேப்பர். இந்த 70 to 80 ஈஸியாக எடுத்துடலாம். அந்த 90 to 100 தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி இந்த 70, 80 ஈஸியாக டச் பண்ணிடலாம். அதுதான் இங்கே ஒரு ப்ளஸ்ஸே. ஸோ தட்ஸ் இட்பா. ஸோ சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணினா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் ஆயிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அண்ட் பேப்பர் வேலைஸ்க்கான அப்டேட்ஸும் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் ஃபுல்லாக. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். கிரேஸ் மாஸ் பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ணதில் எதுவும் இல்லை. ஸோ கிரேஸ் மாஸ் இருக்காதுன்னு பார்க்கலாம் தான் வந்து இந்த வீடியோ எடுக்கவே வந்தேன், ஷூட் பண்ண வந்தேன். பட் வந்து கிரேஸ் மாஸே இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பேப்பர் வேலைஸ் அப்டேட்ஸ், ரிசல்ட் அப்டேட் எப்போ திருத்துவாங்க, ஈஸியாக திருத்துவாங்க, டஃபாக திருத்துவாங்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய்.